ஸோ தெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த கரெக்டான அலைன்மெண்ட் தான் உங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஸோ தெய்வ அனுக்கிரகத்தை எப்படி பெறுறது? பரிகாரம் மூலமாக தான் பெற முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப் மூலமாக எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃபாக வேணால் இருக்கலாம். ஒரு எஜுகேஷனாக இருக்கலாம், ஃபாரின் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒர்க்கில் ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம், கல்யாணம் ஆகலாம், அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து நம்ம பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது அதுக்கு தேவையான கரெக்டான லிங்க், அதுக்கு தேவையான கரெக்டான பீப்புள், அதுக்கு தேவையான கரெக்டான பிளேஸ், கரெக்டான ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா உங்கள் லைஃப்பில் அமைஞ்சு அந்த விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். பீப்புளுக்கு என்ன பிரச்சனைனா அந்த திருஷ்டி இருக்காது. அதாவது கான்ஷியஸாக நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் எந்த பேட்டர்னில் லைஃப் வந்து ஃப்ளோ ஆகுறது அப்படிங்கிற அந்த திருஷ்டி அது இருக்காது. அப்படிங்கிறதுனால அவளால் வந்து எந்த விஷயத்தையும் தன்னாலேயே பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஒரு குருனுடைய அனுகிரகம் தேவை, அம்மா அப்பானுடைய அனுகிரகம் தேவை, தெய்வ அனுகிரகம் தேவை, பரிகாரத்தினுடைய பவர் எனர்ஜி தேவை. அதெல்லாம் வச்சு தான் வந்து லைஃப்பில் வந்து அவள் எந்த விஷயத்தையும் மூவ் பண்ண முடியும்.